ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி பார்த்தீங்கன்னா கோகனட் குக்கீஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தேங்காய் பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இதை கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம். வெள்ளை சக்கரை மைதாலாம் சேர்க்காம ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்குங்க. இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை நான் மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதே மாதிரி எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு குக்கீஸ் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பட்டர் மெல்ட் ஆக ஆக இந்த மாதிரி நல்லா க்ரீம் மாதிரி வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ரீம் மாதிரி வரணும். இப்போ உங்ககிட்ட எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எக் பீட்டர் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக் பீட்டரில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணிக்கணும். இதோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி வரும். பாருங்கள், நம்ம போடும்போது நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆனால் இந்த க்ரீம் டெக்ஸ்சர் வர வர பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலர் க்ரீம் மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துங்க. கண்டிப்பாக சர்க்கரை நல்லா கரையணும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. ஏலக்காய் நம்ம பொடியை அரைக்கணுன்றதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வெள்ளை சக்கரை கூட மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த ஸ்பேச்சுலாவிலேயே நம்ம போட்டு கொஞ்சம் ஒயிட் சுகரோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ ஒரு ஃபில்டர் ஒன்று எடுத்துக்குங்க. இதில் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கோதுமை வேண்டாம்னா நீங்கள் மைதாவில் கூட பண்ணலாம். நான் இன்னைக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணி 1 கப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப கெட்டிமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ண ரெண்டும் ஒன்றா கலந்து வந்துடும். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1/2 கப்பு அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் தேங்காய் நல்லா துருவிட்டு கடாயில் போட்டு நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பேச்சுலா வச்சு நல்லா எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு, ரொம்ப உங்களுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதம் வரணும், சாஃப்டாக இருக்கணும். அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லா சூடு இல்லாத பாலாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கையில் மாவு எதுவும் ஒட்டல, நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த ட்ரேயில் வைக்க போகிறீங்களோ அதில் பட்டரோ இல்லை கீயோ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிட்டு சின்ன சின்ன குக்கீஸாக போட்டுக்குங்க. அது கொஞ்சம் வெந்து வரும்போது குக்கீஸ் கொஞ்சம் பெருசாகும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் நான் டெசிகேட்டட் கோகோனட் போட்டு வச்சுருக்கேன். இதை அந்த பிஸ்கெட்டில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரேயில் எல்லாத்தையும் நம்ம அடுக்கி வச்சிட வேண்டியதான். இப்போ நான் ஓவன் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 170 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், ஓவனில் 170 டிகிரியில் நம்ம 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்தால் போதும். சூப்பராக நம்மளுக்கு நல்லா மொறுமொறுப்பான குக்கீஸ் ரெடி ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே நீங்கள் கடாயில் வச்சு பண்ணுறதுன்னா இதே 20 நிமிஷத்துக்கு நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 நிமிஷத்துக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் கடாயில் ஹீட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.